ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி பார்த்துட்ருக்கோம். கடந்த 3 நாளாக நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோவுமே வந்திருக்காது. அதுக்கான ரீசன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்ததுனால என்னால் வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. இதை நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணேன். ஓகே, இந்த கடந்த 3 நாளும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஸ்டேஜை வந்துட்டு நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட்டில் ஈஸியாக வந்துட்டு சர்வே பண்ண முடியும். ஓகே, இப்போது அப்படி என்ன மார்க்கெட்டில் வந்துட்டு கிரிட்டிக்கலாக வந்துட்டு இருந்தது அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி போன வாரங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணும்பொழுது ரொம்ப ஈஸியாக வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வந்துட்டு பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வந்துட்டு வரும். இதை நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு இருந்த எல்லா டவுட்டுமே நான் வந்துட்டு கிளியர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனல் வந்துட்டு மற்ற சேனல் மாதிரி கிடையாது. நீங்கள் இம்மிடியேட்டாக வந்துட்டு இந்த லாஜிக்கை வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. அதாவது ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம 30 மினிட்ஸில் மார்க் பண்ணிக்கிறோம், 3 மினிட்ஸில் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு கூட நம்மளோட டார்கெட் வந்துட்டு போகணும், ஸ்டாப் லாஸ் கம்மியாகணும் அப்படின்றதுக்காக ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அது எல்லாமே உங்களால் வந்துட்டு எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதோ அப்போலேருந்து நீங்கள் மார்க்கெட்டில் ரொம்ப ஈஸியாகவே வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ணலாம். அதே போல் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளாக நமக்கு வர ஃபீட்பேக் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு 10 ட்ரேடு கூட வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு வர்ற வரைக்கும் நான் வந்துட்டு பொறுமையாக வந்து வெயிட் பண்ணுறேன். ஸோ அவங்களால வந்துட்டு இன்ச் பை இன்ச்சாக வந்துட்டு மார்க்கெட்டை வந்துட்டு வாட்ச் பண்ண முடியுது, ஒரு நல்ல ஒரு டிசிஷனை வந்துட்டு எடுக்க முடியுது. ஓகே கைஸ், இன்றைக்கி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இன்றைக்கான ட்ரேடுக்குள்ளே போயிடலாம். இப்போது நம்ம 30 மினிட்ஸில் வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே வந்துட்டு 3 மினிட்ஸ் சார்ட்டாக வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணுறதுக்கு 3 மினிட்ஸ் சார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கே பாருங்கள், மார்னிங் மார்க்கெட் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் நியரஸ்ட்டாக வந்துட்டு ஓப்பன் ஆகிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு மார்க்கெட் டவுன் சைடு வருது. டவுன் சைடு வந்ததுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், நமக்கு இந்த இடத்துல அதாவது 24,535 அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. அதாவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதை வரேன் அப்படின்னா 30 மினிட்ஸ் சார்ட்டை வந்துட்டு மார்க் பண்ணும்பொழுது அந்த இடத்துல வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறேன். ஓகே, இந்த பையிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணும்பொழுது பாட்டமில் விக்கு கூட இருக்கணும், டாப்பில் வந்துட்டு விக்கு கம்மியாக இருக்கணும். அதே போல் செல்லிங் கேண்டில் வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா டாப்பில் வந்துட்டு விக்கு கூட இருக்கணும், பாட்டமில் விக்கு கம்மியாக இருக்கணும். அதர்வைஸ் இருக்க ரெட் கேண்டில், க்ரீன் கேண்டில் எல்லாமே வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் ஒரு ஹியூஜ் வந்துட்டு பையிங் ப்ரெஷர் வந்துட்டு கிரியேட் ஆகிட்டு இந்த கேண்டில், அதாவது நமக்கு எப்பயுமே நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும், அதுக்கு அடுத்தடுத்த கேண்டில்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகணும். ஓகே, அப்படி பார்க்கும்பொழுது இந்த 951 அப்படிங்கிற கேண்டில் வந்துட்டு நமக்கு ஒரு பையிங் கேண்டிலாக வந்துட்டு கிடைக்கும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,535 இருக்கு இல்லையா, அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 24,550 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 24,535க்கு பதிலாக 24,525க்கு கீழே இருந்தது அப்படின்னா நம்ம 24,500 அப்படிங்கிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துக்குவோம். அந்த 25 பாயிண்ட்ஸ்க்கு மேலே இருந்தது அப்படின்னா 24,550 அப்படின்ற ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போது 24,550 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 951 கேண்டில் தான் வந்துட்டு நமக்கு என்ட்ரி வந்த கேண்டில். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டே லோவில் இருந்தே நம்ம வந்துட்டு என்ட்ரி கேண்டிலோட ஹையை வந்துட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா இதில் 50% அப்படிங்கிறது 71.75 வந்துட்டு காமிக்குது இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், நான் இப்போது இங்கே ஒரு அப்ராக்சிமேட்டாக ரவுண்ட் ப்ரைஸ் 72 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரு பண்ணேன் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 54 ரூபா. ஓகே, ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா டேலோ வந்துட்டு பிரிண்ட் ஆனது 48 ரூபா பிரிண்ட் ஆகிருக்கு. நாம் இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் இப்போ 54 ரூபா ஸ்டாப் லாஸ்ங்கிறது மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60 ரூபா அப்படி க்ளோஸ் ஆகிருக்கும். அதாவது நம்மளோட ஸ்டாப் லாஸ் அன்னைக்கு டேலோவுக்கு பிரிண்ட் ஆனதுக்கு கீழே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்றத பாருங்கள், இந்த கேண்டலோட லோ வந்துட்டு பாருங்கள் 53 ரூபா. ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு இம்மிடியேட்டாக வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும்.
ஸோ அதனால தான் சொல்கிறது, இந்த மாதிரி ட்ரேட்ஸை வந்துட்டு நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் போன வாரம் அதுக்கு முன்னாடி வந்த வாரங்களில் வந்துட்டு வீடியோஸ் வந்துட்டு பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாப் லாஸ் ப்ரைஸ் வந்துட்டு கீழே இருக்கும். ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 10-9க்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் மார்க்கெட் வந்துட்டு ரிவர்சல் ஆகுது. இந்த 10-6 கேண்டல் அகைன் வந்துட்டு நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துட்டு க்ளோஸ் ஆகுது. அகைன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டல் 10-9 கேண்டல் மேலே வந்துட்டு டாப் சைடு வந்துட்டு ரிவர்சல் வந்துட்டு ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டல். ஓகே, இப்போது இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நான் ஏற்கனவே வந்துட்டு சொல்லியிருப்பேன், அதாவது ஒரு 10 days பிஃபோர் வந்துட்டு ஒரு வீடியோஸில் வந்துட்டு நம்ம பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்குது. அதாவது இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருந்த இடத்துல நான் இம்மீடியட்டாக வந்துட்டு அடுத்த ஒரு ரிவர்சல் கேண்டில் வரும்பொழுது நான் ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்படி பார்க்கும்பொழுது நான் எந்த இடத்துல என்ட்ரி ஆனேன் அப்படின்னா இந்த 69 ரூபா இருக்கு இல்லையா, ஸோ அந்த 69 ரூபா அப்படிங்கிற இடத்துல தான் நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன். 69 ரூபாயில் நான் வந்துட்டு என்ட்ரி ஆனேன் அப்படின்னா என்னோட டார்கெட் வந்துட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட 103 ரூபா 50 பைசா வந்துட்டு இருக்கு. தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா என்னோட ஸ்டாப் லாஸ் 51 ரூபா 75 பைசா. ஓகே, அந்த 51 ரூபா 75 பைசா அப்படிங்கிறது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த இடம் தான். ஓகே, இங்கே பாருங்க, இந்த கேண்டலோட லோ எவ்வளோ இருக்குது அப்படின்னா 53 ரூபா இருக்குது. என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு 51 ரூபா 75 பைசா இருக்குது. ஸோ இது எதனால் வந்துட்டு இந்த ட்ரேடை வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸில் எடுக்கிறோம் அப்படின்றதும் நம்ம டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும். டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் அப்படின்னா ஆல்ரெடி ஒரு 3 மந்த்தாக வந்துட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கவங்களுக்கு இது கண்டிப்பாக கிளியராக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்துட்டு மூவ் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த கேண்டல் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டல். அடுத்து எந்த கேண்டலில் வந்துட்டு என்னோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த கேண்டல்லே, அதாவது இந்த கேண்டலோட க்ளோசிங் டைம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 10:18. நம்மளோட டார்கெட் ஹிட் ஆன டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 10:30. அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளோ தூரம் வேணால் வந்துட்டு மேலே போயிருக்கலாம். இது நம்மளோட டார்கெட் கிடையாது. நம்மளோட என்ட்ரி எடுக்கும் பொழுது 50% டார்கெட் வைக்கிறோம், 25% ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். ஸோ இதுதான் நம்மளோட கோலாக வந்துட்டு இருக்குது. ஓகே, தென் வந்துட்டு மார்க்கெட் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு 11 o'clock போல் ஒரு ட்ரேட் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த 11 o'clock கேண்டல் இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாலிடான செல்லிங் கேண்டல் தான். பட் இந்த நம்மளோட திங்கிங் என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி ரொம்ப வீடியோஸில் வந்துட்டு சொல்லியிருக்கேன், 10:45க்குள்ளே ஒரு ட்ரேட் வந்தது அப்படின்னா நான் எக்ஸிக்யூட் பண்ணுவேன், அதர்வைஸ் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு. இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு இங்கே பாருங்கள், இந்த 12:15 கேண்டல் தான் வந்துட்டு என்ட்ரி ஆன மாதிரி தெரியும். இமீடியட்டாக வந்துட்டு அதுவுமே வந்துட்டு டார்கெட் பண்ணிட்டு போயிருக்கும். பட் நான் இந்த மாதிரி வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணுறதுனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் மார்க்கெட்டில் ரொம்ப சஸ்டெயின் பண்ண முடியுது. ஓகே, மார்க்கெட் அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் வந்துட்டு வேணால் மேலே போகட்டும், அது நமக்கு எந்த விதத்துலேயும் பயனளிக்காது. நமக்கான ப்ராஃபிட்டை வந்துட்டு புக் பண்ணிட்டோம் அப்படின்னா நாம் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வர்றது தான் பெஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும். ஓகே கைஸ், இப்போது நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணிக்கலாம். அப்படின்னா ஃப்ரைடே. ஸோ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சென்செக்ஸுக்கு தான் கொடுக்கணும். அதாவது நமக்கு நிஃப்டியில் ட்ரேடு வந்தாலுமே அந்த டைமில் போயிட்டு சென்செக்ஸில் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம சென்செக்ஸில் தான் ட்ரேட் பண்ணோம். நான் எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுறதே கிடையாது. அதாவது ஜனவரிக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெய்லி எக்ஸ்பைரியில் வந்துட்டு ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பைரி. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, க்ளோஸ்டாக இருக்க எக்ஸ்பைரியில் தான் காமா எஃபெக்ட் நல்லாயிருக்கும். நீங்கள் இன்றைக்கான ட்ரேடிங்லேயே கூட வந்துட்டு பார்த்துருக்கலாம். அதாவது 10 ரூபா 5 ரூபா இருந்தது 100 ரூபா 200 ரூபா கூட வந்துட்டு போயிருக்கும். நீங்கள் வந்துட்டு பார்த்துருக்கலாம். ஸோ நாம் ஒரு ஆப்ஷன் பையர், நமக்கு காமா எஃபெக்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாதான் நம்மளால் வந்துட்டு ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். ஆப்ஷன் செல்லராக இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூஸும் இருக்காது. பட் வந்துட்டு ஆப்ஷன் பையராக இருக்கும் பொழுது நமக்கு இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்ணாதான் நம்மளால் வந்துட்டு மார்க்கெட்டில் ப்ராஃபிட் வந்துட்டு பண்ண முடியும். ஓகே, நான் இன்றைக்கி வந்துட்டு பார்க்கும்பொழுது இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருக்கேன். தென் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டலாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த கேண்டில் இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டலாக இருந்தாலும் இதை நான் கன்சிடர் பண்ணுறதே கிடையாது. ஓகே, இப்போது தென் வந்துட்டு பாருங்கள், இந்த கேண்டலை பார்க்கும்பொழுது நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த லோவிலேருந்து இதோட ஹையை வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதுக்கான பாயிண்ட்ஸ் வந்துட்டு கிடைக்கும்.
இங்கே பாருங்கள், இதில் 11.52 வந்துட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. அதே போல் இந்த இடத்துல வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா ஹையிலேருந்து அதோட க்ளோசிங் ப்ரைஸ் செக் பண்ணோம் அப்படின்னா 5.74. ஓகே, அப்போது இதுவுமே வந்துட்டு ஒரு சாலிடான பையிங் கேண்டல். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது செல்லிங் கேண்டல் வந்துட்டு இருக்கா அப்படின்னா நியரஸ்ட்டாக எதுவுமே வந்துட்டு ஒரு செல்லிங் கேண்டல் கிடையாது. தென் நம்ம லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு நம்ம பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். இந்த 50 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட 50%, அதாவது அந்த கேண்டலோட லோவிலேருந்து ஹையை மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரு 50% கிடைக்கிறதில்ல. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஓகே, தென் என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் நிஃப்டியோட சார்ட்டும் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டிங்காக நிஃப்டியோட சார்ட்டுமே வந்துட்டு மார்க் பண்ணணும். அதையும் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போ நிஃப்டியோட சார்ட் வந்துட்டு எடுத்துட்டேன். ஆல்ரெடி இந்த ப்ரைஸ் எல்லாம் ட்ரிகர் ஆகிருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம மார்க் பண்ணால் போதுமானது. இதே போல் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு நாளும் மார்க் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி மார்க் பண்ண தேவையில்ல. மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மொதல் நாள் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும் இல்லையா, ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் மார்க் பண்ணால் போதும். இதுக்காக நீங்கள் போயிட்டு குளோபல் மார்க்கெட் பார்க்குறது அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்துட்டு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நான் எப்பயுமே வந்துட்டு குளோபல் மார்க்கெட்டை பார்க்குறதே கிடையாது. எதனால் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டில் நமக்கு என்ன ஒரு நியூஸஸ் நடந்தாலும் நம்மளால் வந்துட்டு ப்ராஃபிட் பண்ண முடியுமா, ஸோ அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இப்போது நீங்கள் புதுசாக நம்ம சேனலை வந்துட்டு பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்மளோட கோர்ஸை வந்துட்டு பை பண்ணிடாதீங்க. அது எந்த விதத்துலேயும் உங்களுக்கு உதவி பண்ணாது. நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு நாலேஜ் கேதர் பண்ணிட்டீங்க. இந்த 15 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு நமக்கு சூட்டபுள் ஆகும். இவர் ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு புதுசாக சொல்ல வராரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணீங்கன்னா மட்டும் நீங்கள் பை பண்ணுங்க.